எத்தனை கட்சிகள் இந்திய கூட்டணியிலிருந்து கையெழுத்து போட்டிருக்கிறார்கள்? ஏன் பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரிடம் அந்த கையெழுத்து பெற்றீர்கள் என்ற கேள்விக்கு துரை விடையளிக்க வேண்டும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் மகன் துரை வைகோ பிரதமர் மோடியை தனியாக சென்று சந்தித்ததாகவும் பாஜக கூட்டணியில் அமைச்சராகும் ஆசையில் இருப்பதாக அக்கட்சியின் மூத்த நிர்வாகி மல்லை சத்யா தெரிவித்துள்ளார். முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நினைவிடத்தில் வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு ஒரு கட்சியாக இயக்கமாக இருக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல. ஒரு தனிப்பட்ட எவரும் வந்து அவருக்கு வீரவணக்கத்தை செலுத்தலாம். எனவே அந்த விதத்தில் தான் எங்களுடைய உணர்வுகளை இங்கே பிரதிபலித்திருக்கின்றோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைகளுக்கு நான் காரணமல்ல, நாங்கள் காரணமல்ல. தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்களை, பகுதி செயலாளர்களை, ஒன்றிய நகர செயலாளர்களை கேள்வி கேட்பதற்கே ஆளில்லை என்கின்ற அளவில் தூக்கி எறிந்த காரணத்தினால்தான் இந்த ஜனநாயக நீதி கேட்கின்ற போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர் முதன்மைச் செயலாளர் துரை அவர்கள் நாட்டின் பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறார். 68 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டதாக சொல்லியிருக்கிறார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்திய கூட்டணியில் அங்க வகிக்கின்ற ஒரு உறுப்பு இயக்கம். எத்தனை கட்சிகள் இந்திய கூட்டணியிலிருந்து கையெழுத்து போட்டிருக்கிறார்கள்? ஏன் பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரிடம் அந்த கையெழுத்து பெற்றீர்கள் என்ற கேள்விக்கு துரை விடையளிக்க வேண்டும். ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு நம்முடைய எதிர்நிலையில் இருக்கின்ற எதிர்கருத்தில் இருக்கின்ற பாஜகவுடன் கையெழுத்து வாங்கியிருப்பதன் மூலமாக உங்களுடைய முகத்திரை கிழிந்திருக்கிறது. நீங்கள் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக திராவிட இயக்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறீர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நீங்கள் நிரூபித்துக் கொண்டு வருகின்றீர்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடம் அந்த கோரிக்கையை கொடுத்திருக்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலாக அயலக தமிழர் வாரியத்தை உருவாக்கி, வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை உருவாக்கி, அதற்கு மாண்புமிகு அமைச்சர் நாசர் அவர்கள் இருக்கிறார். குறைந்தபட்சம் அவருடன் நீங்கள் முறையிட்டிருக்கலாம். இதையெல்லாம் கொடுக்காமல் பிரதமரிடம் முந்திரிக்கொட்டை போன்று நீங்கள் போய் ஓடி சென்றதற்கான காரணங்கள், நீங்கள் பாஜகவுடன் நெருக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஊடகமும் அரசியலாளரும் சொல்லுவதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இன்று மாலை என் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்த வருகிறார். அவருடைய வருகை உண்மையிலேயே ஒரு உன்னதமான ஒன்றுதான். ஏன் கடந்த ஆண்டு நீங்கள் வரவில்லை? இதற்கு முன்பாக இதுவரை வரவில்லை. ஆண்டு 7 உருண்டோடி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் முதலாக இப்பொழுது ஊர்வலம் நடத்த திட்டமிட்டு அதற்கான ஆயத்த பணிகள் மேற்கொண்டிருக்கின்றீர்கள். அதை வரவேற்கிறேன். இனி ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி இதே ஊர்வலத்தை தலைநகர் சென்னை பார்க்க வேண்டும். இது தேர்தலுக்காக மட்டும் இருக்கக்கூடாது. 24 ஆண்டு காலம் அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கி காட்டிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. நாடாளுமன்ற மேலவைக்கு ஏறக்குறைய ஒட்டுமொத்தமாக 29 ஆண்டு காலம் அவர் நாடாளுமன்றத்தில் பணியாற்றியிருக்கிறார் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு தான் நடந்திருக்கிறது. எனவே அதற்கு நன்றி கடனாகவும் நீங்கள் செய்திட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக நீங்கள் வைக்கின்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.